ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இதுவரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. ஸோ, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில நீங்க கலந்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுடைய கோல நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஸோ, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ, நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஜேர்னியில் வெயிட் லாஸ் ஜேர்னியில் கலந்துக்கிட்டு அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணட்டும். ஸோ, இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1. நிறையா பேர் பர்சனலாக எனக்கு டயட் சார்ட் கொடுங்க, எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஒரு கைட் பண்ணீங்க அப்படிங்கும்போது எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பர்சனல் டயட் சார்ட்டை பற்றி இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸு, இல்லை ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க, ஸோ எல்லாத்துக்குமே டயட் பிளான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பார்த்த உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள் 3 நாள் வீடியோவை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சுட்டு ஒன்றா பார்த்துக்கிட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக டீ, காஃபி, ஸ்வீட்ஸ் ஐட்டம் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கூடாது. மைதா மாவு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது. ஸோ காலையில் 7 மணிக்கு நாம் எந்திரிச்சதுமே ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாங்க. மீடியமாக குடிக்கிற அளவுக்கு ஒரு 150லேருந்து 200 ml வாட்ரு நீங்கள் எந்திரிச்சதும் குடிக்கணும். காலையில் டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. நீங்கள் காலையில் சுடுதண்ணி மட்டும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து தான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் அது மாதிரி போயிட்டு வந்துங்க. இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. வெயிட் லாஸ்க்கு ஒர்க் அவுட் முக்கியம் கிடையாது. நார்மலாக எக்ஸசைஸ் வார்ம் அப் இருந்தாவே போதும். பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா பிரச்சனை கிடையாது. உங்களுடைய காலை உணவு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே இட்லி, தோசை, சாப்பாடு, பூரி, பொங்கல் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எடுத்ததுமே கார்போஹைட்ரேட் உணவுகளை நான் அவாய்ட் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதனால் நீங்கள் காலையில் இட்லி, தோசை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 இட்லி எடுத்துக்கங்க, இல்லை 2 தோசை எடுத்துக்கங்க, அது மட்டும் போதும். ஒரு சிலர் வெயிட் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு 2 இட்லி பத்தாது. நீங்கள் ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் 2 இட்லி 3 இட்லி எடுத்துக்கங்க. 5 தோசை 6 தோசை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3 தோசை மேக்ஸிமம் எடுத்துக்கங்க போதும். நீங்கள் சாப்பிட்ற அளவை அப்படியே பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுக்குங்க. ஸோ இந்த ஆம்லேட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பசி சீக்கிரம் எடுக்காது. அது உங்களுக்கு கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பசிக்காமல். அதுக்கடுத்ததாக காலையில் ஒரு 11 மணி டைமில் டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இஞ்சி டீ குடிக்கலாம். இந்த இஞ்சி டீ குடிக்கும்போது அதில் சுகர் ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேணாம். நீங்கள் கரும்பு சர்க்கரைக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் டேஸ்ட்டுக்காக. மற்றபடி அதிகமாக ஸ்வீட் அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது. ஸோ இஞ்சி டீ உங்களுக்கு நல்ல செரிமான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் 1:30லேருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். லஞ்ச் அப்படின்னாவே எல்லோரும் மீல்ஸை எடுத்துக்குவீங்க. அதை மீல்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு டயட் பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போயுமே ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ரைஸ் எடுத்துக்கிட்டு அது மேலே சாம்பாரை ஊற்றி காய்கறி சாப்பிடுவீங்க. ஸோ இனிமேல் அப்படி வேண்டாம். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சரி பாதியாக நீங்கள் ரைஸ் எடுத்துக்கங்க. அது கூட கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஹாஃப் பிளேட் அப்படியே எடுத்துக்கங்க. இதுக்கு சாம்பார் நீங்கள் என்ன வேணால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் ரைஸ் ஹாஃப் பிளேட் இருக்கணும். ஹாஃப் பிளேட் வெஜிடபிள்ஸ், கேரட் பீன்ஸ் பொரியல் ஹாஃப் பிளேட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அந்த ஒரு பிளேட் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு பிளேட் மட்டுமே உங்களுக்கு போதும். அடுத்ததாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock to 4:30 டீ, காஃபி குடிக்கிறப்ப இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் காஃபி அது மாதிரி குடிச்சிக்கங்க. பாலை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ பிளாக் காஃபி உங்களுக்கு ஓகே. அதுக்கடுத்தது இரவு உணவு 7:30லேருந்து மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்து முடிச்சுக்கோங்க. தோசையை நீங்கள் முட்டை தோசையாக எடுத்துக்கலாம். ஒரே ஒரு முட்டை தோசை எடுத்துக்கங்க, அதுவே போதும். இல்லை நான் பசி தாங்க மாட்டேன், நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 முட்டை தோசை எடுத்துக்கங்க. ஸோ அதுவே போதும். ஸோ 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 9 மணி டைமில் நீங்கள் ஒரு ஆப்பிளோ இல்லை கொய்யாப்பழம், மாதுளம்பழம் ஏதோ ஒரு பழத்தை 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்தது 10 மணிக்கு நீங்கள் தூங்க போயிடுங்க.
உங்களுடைய காலை உணவு 9 மணி, மதிய உணவு 2 மணி. கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் உங்களுக்கு கேப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மதியம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. சப்போஸ் ஒரு வேளை பசிச்சது அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஏதாவது க்ரீன் டீ, லெமன் டீ அது மாதிரி குடிச்சிக்கலாம். பட் ஸ்நாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 1 அவ்வளோதாங்க. ஸோ இப்போது பர்சனல் டயட் சார்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன டயட் சார்ட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சில், அதுவே போதும். பர்சனல் டயட் சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி zerosugargk@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி zerosugardiet அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கிட்ட மெயில் பண்ணி பர்சனல் டயட் சார்ட் கொடுங்க, எனக்கு ஒபிசிட்டி மட்டும் இல்லாமல் எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, நான் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்படியாச்சும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டயட் சார்ட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் 999 சார்ஜ் பண்ணுறேங்க. இந்த 999 சார்ஜ் பண்ணுறது டயட் சார்ட்டுக்கு மட்டும்தான். இது கூடவே வந்து உங்களுக்கு நான் வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டைரெக்டாக ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசுவேன். உங்களுக்கும் எனக்கு இன்டர்மீடியட் யாருமே கிடையாது. மெசேஜ் பண்ணுறதாகட்டும், ஃபோன் பேசுறதாகட்டும், நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ் ஜர்னியில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ பேசலாம். உங்களுக்கு நான் ஒரு ஹேபிட் ட்ராக்கர் கொடுப்பேன். டெய்லியும் நீங்கள் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத டிக் பண்ணிகிட்டே வரணும். அது ஒரு ஹேபிட் ட்ராக்கர், ஹெல்த் ட்ராக்கர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்கள் முடிகிற வரைக்கும் நாங்கள் கூடவே இருப்பேன், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுறது 999 மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து மந்த்லி பே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒன்ஸ் பே பண்ணால் போதும். ஒருவேளை உங்களுக்கு டயட் சார்ட் போர் அடிக்குது, வேறு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன், உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து 999ங்கிறது அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா, 100 200 கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் ஒரு மூவிக்கு போகிறீங்க, 500 1000 ஒரு 4 பேர் சேர்ந்து போய் பார்க்குறீங்கனாவே 3 மணி நேரத்துக்கு முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் போய் எப்பாச்சும் ஒரு நாள் சாப்பிட்றீங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் சாப்பிட்றீங்க, அவ்வளோ செலவு வருது. ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அடுத்த 20 வருஷம் 25 வருஷம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஏன் முதலீடு பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு டயட் சார்ட் வேணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதர்வைஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு கொடுக்குறேன், அதைவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 2ல் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.